அம்பேத்கரை அவமதித்தாரா அமித்ஷா? காங்கிரஸ் போடும் நாடகம். கிழித்தெறிந்த மோடி. அம்பலமாகும் அரசியல் சதி. கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். வணக்கம் நண்பர்களே. அம்பேத்கர் தொடர்பாக அமித்ஷா பேசியது, அதை வைத்து காங்கிரஸ் நாடகமாடுவது பற்றி பார்ப்பதற்குள் இன்று நாடாளுமன்றம் இரத்தக்களரியானதை பார்க்க வேண்டியுள்ளது. நாடாளுமன்றத்துக்கு வெளியே ஏற்பட்ட பிரச்சனையில் ஒடிஷாவின் பாலாசோர் தொகுதி பிஜேபி எம்பி பிரதாப் சிங் சாரங்கி தாக்கப்பட்டார். இது குறித்து ஏஎன்ஐயிடம் பேசிய சாரங்கி, நான் படிக்கட்டு அருகே நின்று கொண்டிருந்தேன். அப்போது வந்த ராகுல் காந்தி ஒரு எம்பியை ஓங்கி தள்ளிவிட்டார். அவர் என் மீது விழுந்ததில் எனக்கு படுகாயம் ஏற்பட்டது என்று கூறினார். ராகுல் காந்தி हम खड़े थे साइड में, राहुल गांधी एक एमपी को धक्का लगा जो मेरे ऊपर गिर गया और मैं नीचे गिर पड़ा. ये मेरा इंजरी हो गया. This is just a show of what Congress is doing. Just a show of. I don't know what kind of mannerisms they have. Are they meant politicians? சாரங்கியின் இடது கண்ணுக்கு மேலே தலைப்பகுதியில் காயம் ஏற்பட்டிருப்பது வீடியோக்களை பார்க்கும்போது தெரிகிறது. இதைத் தொடர்ந்து சில எம்பிக்கள் ராகுல் காந்தியை அழைத்து வந்து சாரங்கியை காட்டும் காட்சிகளும் இடம்பெற்றுள்ளன. क्या राहुल, क्या शर्म नहीं आती है? क्या शर्म नहीं आती है? गुंडागर्दी करते हो, बूढ़े को गिरा दिया जाता है. इतना कौन सा? इतना कौन सा? He has not pushed you. He has not pushed you. गुंडागर्दी करते हो. He's such a good man. This is not the way. Give me a glass. இதைத் தொடர்ந்து ராகுல் காந்தியின் நடத்தை கண்டிக்கத்தக்கது என்று அமைச்சர் கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். இந்த சம்பவத்தை தொடர்ந்து ராம் மனோகர் லோகியா மருத்துவமனையில் சாரங்கி அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். அவரை ஒடிசாவைச் சேர்ந்த மற்றொரு பிஜேபி எம்பி அபராஜிதா சாரங்கி நேரில் பார்த்து நலன் விசாரித்தார். இதற்கிடையில் முகேஷ் ராஜ்புத் என்கிற மற்றொரு பிஜேபி எம்பியும் படுகாயம் அடைந்ததாக தகவல் வந்துள்ளது. அவரிடம் பிரதமர் மோடி நலம் விசாரித்துள்ளார். सर ठीक है, अभी चक्कर सा आ रहा है, घबराहट सी हो रही है. नहीं, पूरी केयर करना, जल्दी बिल्कुल मत करना और सारी ट्रीटमेंट लेना. ठीक है सर, ठीक है सर, ठीक. சரி, இனிமேல் அம்பேத்கர் அமித்ஷா விவகாரத்துக்கு வருவோம். அம்பேத்கர் குறித்து அமித்ஷா பேசியது இப்போது விவாத பொருளாகி இருக்கிறது. அப்படி என்ன பேசினார் அமித்ஷா? ராஜ்யசபாவில் செவ்வாய்க்கிழமை மாலை அரசமைப்பு சட்டத்தின் 75வது ஆண்டை குறிக்கும் விவாதத்தில் பங்கேற்று அமித்ஷா உரையாற்றினார். அப்போது அவர் என்ன பேசினார் என்பதை பார்ப்போம். BR அம்பேத்கரின் பெயரை பயன்படுத்துவது இப்போது ஒரு ஃபேஷன் போல் ஆகிவிட்டது. எதற்கெடுத்தாலும் அம்பேத்கர் அம்பேத்கர் என்று பேசுகிறார்கள். கடவுளின் பெயரை பலமுறை சொன்னாலாவது அவர்களுக்கு சொர்க்கத்தில் இடம் கிடைத்திருக்கும். அம்பேத்கரின் பெயரை 100 மடங்கு அதிகமாக எடுத்துக் கொள்ளுங்கள். ஆனால் அவரை பற்றிய உங்கள் உணர்வு என்ன என்பதை நான் கூற விரும்புகிறேன். ஜவஹர்லால் நேரு தலைமையிலான அரசாங்கத்துடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டதை தொடர்ந்து நேருவின் முதல் அமைச்சரவையிலிருந்து ராஜினாமா செய்தார் அம்பேத்கர். அவருக்கு ஒரு உத்தரவாதம் வழங்கப்பட்டது. அந்த உத்தரவாதத்தை நிறைவேற்றாததால் அவர் ராஜினாமா செய்தார். अंबेडकर जी को देश की पहली कैबिनेट से इस्तीफा क्यों दे दिया? अंबेडकर जी ने कई बार कहा कि अनुसूचित जातियों और जनजातियों से हुए व्यवहार से मैं असंतुष्ट हूं. सरकार की विदेश नीति से मैं असहमत हूं और आर्टिकल 370 से मैं असहमत. इसलिए वो छोड़ना चाहते थे. उनको आश्वासन दिया गया, आश्वासन पूरा नहीं हुआ. उन्होंने इग्नोरेंस के चलते इस्तीफा दे दिया. பட்டியல் சாதியினர் மற்றும் பழங்குடியினரை காங்கிரஸ் நடத்தும் விதம் திருப்தியாக இல்லை என்று அம்பேத்கர் பலமுறை கூறியிருக்கிறார் என்று பேசினார் அமித்ஷா. புதன்கிழமை காலை 11 மணிக்கு லோக்சபா கூடிய போது அம்பேத்கர் புகைப்படத்துடன் அவைக்கு வந்த எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அவையின் மையப்பகுதியில் ஒன்று கூடி முழக்கங்களை எழுப்பி அமளியில் ஈடுபட்டனர். அவர்களுக்கு திரிணாமுல் காங்கிரஸ் ஆதரவு தெரிவித்தது. அப்போது ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி ஆகியோர் அவையில் இருந்தனர். प्रश्नकाल 321
3, 2, 1 माननीय सदस्य प्रश्नकाल में सहयोग करें। எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்து பேசிய மத்திய சட்ட அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் அம்பேத்கரை காங்கிரஸ் கட்சி அவமானப்படுத்தியது, மக்களவை தேர்தல்களில் அவரை தோற்கடித்தது. அம்பேத்கரை மதிக்காத காங்கிரஸ் கட்சிக்கு இப்போது அவருடைய பெயரை உச்சரிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது என்றார். कांग्रेस पार्टी ने हमेशा बाबा साहब का अपमान किया है। जब बाबा साहब जिंदा थे तो उनका तिरस्कार किया है। इन्होंने तो कांग्रेस पार्टी ने तो अपने ऑफिस में बाबा साहब का फोटो लगाने के लिए भी मना कर दिया था बाबा साहब के। அவையில் அமளி தொடர்ந்த நிலையில் கேள்வி நேரத்தை அனுமதிக்குமாறு உறுப்பினர்களை அவைத்தலைவர் ஓம் பிர்லா கேட்டுக்கொண்டார். ஆனால் அமளி தொடர்ந்தது. இதனால் அவையை பிற்பகல் 2 மணி வரை அவைத்தலைவர் ஒத்திவைத்தார். आज 2 बजे तक के लिए स्थगित की जाती है। மீண்டும் பிற்பகல் 2 மணிக்கு கூடிய போது அதே நிலை நீடித்தது. அமளிக்கிடையே மத்திய அமைச்சர்களும் எம்பிக்களும் ஏற்கனவே பட்டியலிடப்பட்ட தீர்மானங்கள் மற்றும் அறிக்கைகளை அவையில் தாக்கல் செய்தனர். அதன் பிறகும் அமளி தொடர்ந்தது. அதனால் அவையை அப்போது வழிநடத்திய PC மோகன் அவை நடவடிக்கைகளை நாள் முழுவதும் ஒத்திவைத்தார். The house stands adjourned to meet on Thursday. இன்னொரு புறம் அமித்ஷாவின் பேச்சை கண்டித்து ராஜ்யசபாவிலும் எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டன. காலை 11 மணிக்கு ராஜ்யசபா கூடியதும் ஏற்கனவே பட்டியலிடப்பட்ட தீர்மானங்கள் அறிக்கைகள் தாக்கல் செய்யப்பட்டன. அதைத் தொடர்ந்து கேள்வி நேரத்தை ராஜ்யசபாவுடைய தலைவர் ஜெகதீப் தங்கர் அனுமதித்தார். அப்போது பேசிய காங்கிரஸ் எம்பி ஜெயராம் ரமேஷ் அரசமைப்பு சட்டத்தின் மீதான விவாதத்தின் போது அம்பேத்கரை அமித்ஷா அவமதிப்பு செய்தார் என்றார். அப்போது காங்கிரஸ் எம்பிக்கள் பலர் எழுந்து அம்பேத்கரை அவமதிப்பதை நாங்கள் பொறுத்துக் கொள்ள மாட்டோம் என்று முழங்கினர். அமளி நீடித்ததால் அவையை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைத்தார் ஜெகதீப் தங்கர். பிற்பகல் 2 மணிக்கு அவை மீண்டும் கூடிய போது வங்கி ஒழுங்கு நடைமுறை சட்ட மசோதா விவாதத்துக்கு பட்டியலிடப்பட்டுள்ளது என்று குறிப்பிட்ட நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு அதன் மீதான விவாதத்தை தொடங்க அனுமதிக்குமாறு எதிர்க்கட்சிகளிடம் கேட்டுக்கொண்டார். We agree to take up the banking regulation bill first, and I would like to request the opposition party to allow the house to function and start the discussion on the banking regulation bill. அதை பொருட்படுத்தாத எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டனர். அப்போது அம்பேத்கரை அமித்ஷா அவமதிப்பு செய்த விவகாரத்தை முக்கிய விவாத பொருளாக அவையில் அனுமதிக்க வேண்டும் என காங்கிரஸ் உறுப்பினர் பிரமோத் திவாரி வலியுறுத்தினார். அதை மறுத்த கிரண் ரிஜிஜு மாநிலங்களவையில் அமித்ஷா பேசியதில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும் எடுத்துக்கொண்டு தேசத்தை காங்கிரஸ் தவறாக வழிநடத்துகிறது என்றார். அதற்கு பதிலளித்த எதிர்க்கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே காங்கிரஸை விமர்சித்ததன் மூலம் அம்பேத்கரை அமித்ஷா கேலி செய்து விட்டார் என்றார். अमित शाह ने उठाकर डिस्कशन में वो लाए थे, उन्होंने ये कहा था कि अंबेडकर का इतना आप लोग उठ के बोलते हो, अगर यही उनका मजाक उड़ाया आपने அப்போது அவையை கார்கே தவறாக வழி நடத்துகிறார் என்று JP நட்டா குறிப்பிட்டார். विपक्ष के नेता श्री मल्लिकार्जुन खड़गे जी इस वक्तव्य को बोलकर सदन के माध्यम से देश को गुमराह कर रहे हैं और मिसलीड कर रहे हैं. அதைத் தொடர்ந்து காங்கிரஸ் உறுப்பினர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டனர். அதனால் மதிய உணவு இடைவேளைக்கு பிறகு அவை நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது. आप मेरे को नहीं सुना चाहते? The house stands adjourned to meet at 11 a.m. on Thursday, the 19th December 2024. இந்த விவகாரம் குறித்து டெல்லியில் நேற்று அதாவது புதன்கிழமை செய்தியாளர்களை சந்தித்தார் அமித்ஷா. அப்போது அவர் என்ன கூறினார் என்பதை பார்ப்போம். அம்பேத்கருக்கும் அரசமைப்பு சட்டத்துக்கும் இடஒதுக்கீட்டுக்கும் எதிரானது காங்கிரஸ் என்பதை பிஜேபி தலைவர்கள் நாடாளுமன்றத்தில் அம்பலப்படுத்தினர். அவசர நிலை பிரகடனத்தின் மூலம் அரசமைப்பு சட்டத்தின் விழுமியங்களை காங்கிரஸ் எவ்வாறெல்லாம் சிதைத்தது என்பதையும் நினைவுபடுத்தினர். மறைக்கப்பட்ட உண்மைகள் வெளிவந்தவுடன் உண்மைகளை திரித்து சமூகத்தை தவறாக வழிநடத்தும்
தனது பழைய தந்திரத்தை கையில் எடுக்க தொடங்கி இருக்கிறது காங்கிரஸ். கடந்த காலத்திலும் மோடியின் கருத்துகளையும் எனது கருத்துகளையும் காங்கிரஸ் இவ்வாறாக தவறாக சித்தரித்துள்ளது. कल से कांग्रेस पार्टी ने जिस तरह से तथ्यों को तोड़ मरोड़ कर रखने का प्रयास किया है, ये अत्यंत निंदनीय है और मैं इसकी निंदा करना चाहता हूं. நான் ராஜினாமா செய்ய வேண்டும் என்கிறார் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே. எனது ராஜினாமா அவரது பிரச்சனையை தீர்க்காது. கடந்த 10 ஆண்டுகளைப் போல கார்கே தொடர்ந்து எதிர்க்கட்சி வரிசையில் தான் அமர வேண்டும். खड़गे जी मेरा इस्तीफा मांग रहे हैं, इनको आनंद होता है तो शायद मैं दे भी दूं, मगर इससे इनकी समस्या का अंत नहीं है. अभी 15 साल तक कम से कम उनको वही जगह पे बैठना है जहां वो बैठे हैं. खड़गे साहब, मेरे इस्तीफे से आपकी दाल नहीं गलने वाली है. ராகுலின் அழுத்தத்தால் அம்பேத்கர் குறித்த எனது கருத்தை திரித்து கூறுகிறார் கார்கே என்றார் அமித்ஷா. இதற்கிடையே அமித்ஷாவுக்கு ஆதரவாக மிக மிக முக்கியமான எக்ஸ் பதிவுகளை வெளியிட்டிருக்கிறார் பிரதமர் மோடி. தனது பதிவுகளில் மோடி என்ன சொல்லி இருக்கிறார் என்பதை பார்ப்போம். அம்பேத்கருக்கு எதிராக காங்கிரஸ் இழைத்த பாவங்களின் பட்டியலை பார்ப்போம். லோக்சபா தேர்தலில் அம்பேத்கரை தோற்கடிக்க 2 முறை முயன்றது காங்கிரஸ். அம்பேத்கருக்கு எதிராக பிரச்சாரம் செய்தார் நேரு. அம்பேத்கரின் தோல்வியை பெருமைக்குரிய ஒன்றாக கருதினார் நேரு. அம்பேத்கருக்கு பாரத் ரத்னா விருதை தர மறுத்தது காங்கிரஸ். நாடாளுமன்றத்தின் மைய மண்டபத்தில் அம்பேத்கரின் திருவுருவ படத்தை வைக்க மறுத்தது காங்கிரஸ். காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் பட்டியல் சமூகத்தவர் மற்றும் பழங்குடியினர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவங்களை யாரும் மறுக்க முடியாது. அம்பேத்கரை அவமதித்த பட்டியல் சமூகத்தினரை புறக்கணித்த காங்கிரசின் இருண்ட வரலாற்றை நாடாளுமன்றத்தில் அம்பலப்படுத்தினார் அமித்ஷா. அவர் அம்பலப்படுத்திய உண்மைகளால் ஆடிப்போன காங்கிரஸ் இப்போது நாடகம் ஆடுகிறது. ஆனால் அந்தோ பரிதாபம், காங்கிரஸை பற்றிய உண்மைகள் அனைத்தும் மக்களுக்கு நன்றாக தெரியும். அம்பேத்கர் தொடர்பான 5 முக்கிய இடங்களை மேம்படுத்த எங்கள் அரசு பாடுபட்டு வருகிறது. அம்பேத்கரின் நினைவிடமான சைத்திய பூமி தொடர்பாக இருந்து வந்த பிரச்சனையை தீர்த்தது மட்டுமல்ல, நானே அங்கு சென்று பிரார்த்தனை செய்தேன். அந்திம காலத்தில் அம்பேத்கர் வாழ்ந்த டெல்லியில் உள்ள 26 அலிப்பூர் சாலை இல்லத்தை நாங்கள் சீரமைத்தோம். லண்டனில் அம்பேத்கர் வாழ்ந்த இல்லத்தை எனது அரசு வாங்கி இருக்கிறது. அதை நாங்கள் மேம்படுத்தி கொண்டு வருகிறோம். அம்பேத்கருக்கு நாங்கள் கொடுக்கிற மரியாதையும் மதிப்பும் பரிபூர்ணமானதாகும் என்று பதிவிட்டிருந்தார் மோடி. இப்போது ஒரு அடிப்படையான கேள்வி. ராஜ்யசபாவில் அமித்ஷா பேசியது செவ்வாய்க்கிழமை மாலை. அப்போது அவையில் காங்கிரஸ் எம்பிக்கள் அத்தனை பேரும் இருந்தார்கள். ஆனால் அமித்ஷா பேசிய போது எந்த எதிர்ப்பும் தெரிவிக்காத காங்கிரஸ் எம்பிக்கள் திடீரென்று அடுத்த நாள் புதன்கிழமை காலை 11 மணி முதல் தங்கள் வேலையை காட்டத் தொடங்கினார்கள். இது ஏன்? என்ன காரணம்? ஒரு எதிர்ப்பு தெரிவிப்பதற்கு அவர்களுக்கு ஏன் கிட்டத்தட்ட ஒரு 12 மணி நேரம் தேவைப்பட்டது? அந்த 12 மணி நேரத்தில் என்ன நடந்தது? அப்படின்னா வெளியில இருந்து யாராவது அட்வைசர்ஸ் இதை வச்சு பிரச்சனை பண்ணுங்க, இதை வச்சு ஏதேனும் ஒன்று ஆரம்பிங்க, ஒரு பெரிய கலாட்டாவை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் கொடுத்தார்களா? ஏன்னா காங்கிரஸுக்கு நிறைய வெளிநாட்டு நண்பர்கள் இருக்கிறார்கள், ஜார்ஜ் சோரஸ் உள்பட. நிறைய பேரிடமிருந்து அவர்களுக்கு ஆலோசனை வரும். அந்த ஆலோசனையின்படி ஏதேனும் காங்கிரஸ் நடந்து கொண்டிருக்கிறதா? ஏன்னா உண்மையிலேயே அமித்ஷா அவமானப்படுத்தினார் என்று நம்பி இருந்தார். அமித்ஷா பேசிய போதே இந்த எதிர்ப்பை எல்லாம் காங்கிரசும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களும் காட்டி இருக்க வேண்டும். அன்றைக்கெல்லாம் வாயை பத்தி கொண்டிருந்த காங்கிரஸ் எம்பிக்கள், எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அடுத்த நாள் திடீரென்று 11 மணிக்கு மேல் தங்களுடைய எதிர்ப்பை காட்டுகிறார்கள் என்றால் இதற்கு பின்னால் ஒரு திட்டமிட்ட அரசியல் சதி இருக்கிறது என்று பொருள். ஏதோ ஃபாரின்ல இருக்கக்கூடிய சில பொலிட்டிக்கல் அட்வைசர்ஸ் திடீர்னு இதை கண்டுபிடிச்சு சொல்லி இருக்கணும், சொல்லி இதை பெருசாக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆக்சுவலா இப்ப இந்த கேள்வியவே டைம்ஸ் நவுல டெல்லி ராஜகோபால்னு கேட்டு இருந்தார். அது ரொம்ப முக்கியமானது. When this issue came up, why Congress did not raise at that time? Why they are doing it now? Till yesterday evening, Congress was silent. Why they woken up at 11 o'clock today morning? They should have criticized yesterday evening itself. So, இதுக்கு வெளியில் யாரோ இருக்கிறார்கள். அவங்க கீ கொடுக்க இங்க காங்கிரஸ் ஆடுகிறது, ராகுல் காந்தி ஆடுகிறார்.
ஸோ வெளிநாட்டிலேருந்து ஏதோ ஒரு சூத்திரதாரி இயக்குகிறார். ஆக்சுவலா அவர் இயக்க இங்க ராகுல் காந்தி உள்பட மொத்த காங்கிரஸும் ஒரு பாவையாட்டத்தை ஆடிக்கொண்டு இருக்கிறது. ஸோ இயக்குறவங்க அநேகமா இந்தியாவுக்கு வெளியில இருக்காங்க, இந்திய எல்லைக்கு வெளியில் இருக்கிறார்கள் அப்படின்னு நாம் புரிந்து கொள்ளலாம். சரி, இன்னொன்னு இருக்கு. இந்த ஐடியாவுக்கு பின்னால் இருக்கக்கூடிய தந்திரம் என்ன? அதாவது ராகுல் காந்தியினுடைய வெளிநாட்டு பொலிட்டிக்கல் அட்வைசர்ஸ் இப்ப சொல்லி தந்திருக்கிற அடிப்படை தந்திரமே என்னன்னா, ஏதேனும் ஒண்ணு உங்களுக்கு எதிரா போச்சுன்னா அது எதிரா போவதற்கு எது காரணமோ அதன் மீதே அடிப்படை சந்தேகத்தை கிளப்புவது. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன்னா, காங்கிரஸுக்கோ ராகுல் காந்திக்கோ எதிரான தீர்ப்பை ஒரு நீதிமன்றம் வழங்குகிறதுன்னு வச்சுப்போம். அப்ப அந்த நீதிபதி மேலேயே சந்தேகத்தை கொண்டு வர்றது, அந்த நீதிமன்றத்தையே சந்தேகிப்பது, அடிப்படையில் அந்த நீதிமன்ற நடைமுறைகள் மீதே மக்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துவது, மொத்த ஜுடிஷியல் சிஸ்டத்தையே ரெடிக்யூல் பண்ணி அதன் மீது ஒரு சந்தேகத்தை கொண்டு வருவது. இப்ப காங்கிரஸ் ஒரு தேர்தலில் தோற்று விடுகிறது அப்படின்னா எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் மேல சந்தேகத்தை கொண்டு வருவது, அந்த தேர்தலை நடத்தக்கூடிய தேர்தல் ஆணையத்தின் மீதே சந்தேகத்தை கொண்டு வருவது, தேர்தல் ஆணையர்களே சந்தேகிப்பது, தேர்தல் ஆணையர்களே பிஜேபி உறுப்பினர்கள் அப்படின்னு கூச்சம் இல்லாமல் சொல்லுவது. இது அண்மை காலமாக காங்கிரஸ் கடைபிடித்து வருகிற நவீன உத்தி. இப்போ அந்த உத்தியை அமித்ஷா மீது அவர்கள் பயன்படுத்த தொடங்கி இருக்கிறார்கள். அமித்ஷா என்ன செய்தார்? பிஜேபி தலைவர்கள் அத்தனை பேரும் கடந்த 2 நாளா பார்லிமெண்ட்ல என்ன பண்ணாங்க? அம்பேத்கருக்கு காங்கிரஸ் இழைத்த துரோகத்தை அம்பலப்படுத்தினார்கள், பாயிண்ட் பை பாயிண்ட் அம்பலப்படுத்தினாங்க. சோ இப்ப என்ன பண்ணணும்? இவர்களுடைய உத்தி என்ன அப்படின்னா, யார் அம்பலப்படுத்தினாங்களோ அவர்கள் மீதே சந்தேகத்தை உருவாக்கக்கூடிய விதத்தில் ஒன்றை கிளப்பி விடுவது, அவர்களையே அம்பேத்கருக்கு எதிரானவர்கள் போல சித்தரிப்பது. இதுதான் காங்கிரஸ் டாக்டிக்ஸ். தனக்கு எதிரான எந்த விஷயத்துக்கும் பதில் சொல்லாது, ஆனால் கேள்வி எழுப்பியவனை ஒரு எதிராளி போல சித்தரிக்கும். அதை தன்னுடைய ஊடக நண்பர்கள் மூலம் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா அவங்க கொண்டு போவாங்க. பட் இந்த விவகாரத்துல ஒரு எல்லைக்கு மேல அவங்க சக்சஸே பண்ண முடியாது. ஏன்னா பிஜேபி தரப்புல அடுக்கி இருக்கிற அத்தனை விஷயமும் ஃபேக்ட். பிஜேபி தரப்புல கடந்த 2 நாட்களாக அம்பேத்கர் குறித்து எழுப்பப்பட்ட எந்த கேள்விக்கு காங்கிரஸ் பதில் சொல்லவே இல்லை. தங்களால பதில் அளிக்க முடியாது என்பது காங்கிரசுக்கு நன்றாக தெரியும். அப்படி தெரிந்த காரணத்தினால்தான் கேள்வி கேட்டவர்கள் யாரோ அவரையே அம்பேத்கரின் எதிரி என்று சித்தரிக்கக்கூடிய நூதன உத்தியை காங்கிரஸ் கையில் எடுத்திருக்கிறது. காங்கிரஸ் அம்பேத்கருக்கு எதிரான கட்சி மட்டுமல்ல, பட்டியல் சமூகத்தினர் மற்றும் பழங்குடியினருக்கு எதிரான கட்சி மட்டுமல்ல, இடஒதுக்கீட்டுக்கும் எதிரான கட்சி காங்கிரஸ். அதை மறந்துவிடக் கூடாது. 1961 ஜூன் 27 நேரு எழுதுகிறார், நான் எந்த வகையிலான இடஒதுக்கீட்டையும் விரும்பவில்லை. அரசு துறைகளில் திறமையின்மைக்கும் 2ஆம் தரத்திலான சேவைக்கும் இடஒதுக்கீடு இட்டு செல்லும். எனவே நான் இடஒதுக்கீட்டை விரும்பவில்லை என்று நேரு கடிதம் எழுதினார். இவ்வாறு நேரு சொல்லி இருக்கிறார் அப்படிங்கிறத லோக்சபால நிர்மலா சீதாராமன் கடந்த ஜூன் மாதம் அத்தனை பேருக்கு முன்னால் பதிவு செய்திருக்கிறார். नेहरू जी ने 27 जून 1961 को लिख रहे हैं, I dislike any kind of reservation, more particularly in service. I react strongly against anything which leads to inefficiency and second-rate standards. Unquote. Sir, that is Pandit Jawaharlal Nehru, the first Prime Minister of India. அதே போல 1980 ஜனதா கட்சியால் அமைக்கப்பட்ட மண்டல் கமிஷன் அறிக்கை இந்திரா காந்தியிடம் வழங்கப்பட்டது. அந்த மண்டல் கமிஷன் அறிக்கை இந்திரா காந்தி தொடக்கூட இல்லை. அவருக்கு பிறகு வந்த ராஜீவ் காந்தியும் அந்த அறிக்கையை படித்து கூட பார்க்கவில்லை. மாறாக இடஒதுக்கீடுக்கு எதிரான கருத்துக்களை ராஜீவ் காந்தி தெரிவித்தார். 1985 மார்ச் மாதம் ராஜீவ் காந்தியிடம் பேட்டி எடுத்த மூத்த பத்திரிகையாளர் அலோக் மேத்தா ஓபிசி இடஒதுக்கீடு பற்றி கேள்வி கேட்க அதற்கு பதிலளித்த ராஜீவ் காந்தி, இடஒதுக்கீடு என்கிற பெயரில் முட்டாள்களை தூக்கி விடுவது மொத்த நாட்டுக்கும் கேடாக அமைந்துவிடும் என்று கூறினார். Promoting idiots in the name of reservation would harm
த என்டையர் கண்ட்ரி என்று பதில் சொன்னார் ராஜீவ் காந்தி. Rajiv Gandhi ji, late Prime Minister Rajiv Gandhi ji gave an interview to Alok Mehta in March 1985, a senior journalist. In that interview, former Prime Minister about OBC reservation says this, quote kar rahi hu sir, promoting idiots in the name of reservation would harm the entire country, unquote. இடஒதுக்கீடு பற்றிய காங்கிரசுடைய மனநிலை இதுதான். இதுவரைக்கும் ஓபிசி ரிசர்வேஷனுக்கோ எஸ்சி எஸ்டி ரிசர்வேஷனுக்கோ காங்கிரஸ் பாடுபட்டதே கிடையாது. எஸ்சி எஸ்டி ரிசர்வேஷன் கான்ஸ்டிடியூஷன்லயே இருக்கு. அதனால இத காங்கிரஸ் கொண்டு வந்ததாக மாறுதட்டி கொள்ள முடியாது. ஓபிசி ரிசர்வேஷன் என்பது மண்டல் கமிஷனால் வழங்கப்பட்டது. மண்டல் கமிஷனை அமைத்தது மொரார்ஜி தேசாய் ஜனதா கட்சி ஆட்சியில் இருந்தபோது. அதை அமல்படுத்தினது விபிசி. காங்கிரஸுக்கு எந்த பங்கும் கிடையாது. காங்கிரஸ் இடஒதுக்கீடு ரீதியாக செயல்பட்டது அப்படின்னா முஸ்லிம்களின் இடஒதுக்கீட்டுக்காக மட்டும்தான் காங்கிரஸ் பாடுபட்டு இருக்கிறது. இப்ப கூட ரொம்ப ரீசெண்டா கர்நாடக முதல்வர் சித்தராமையா சொல்லி இருக்கிறார், முஸ்லிம்களுக்கு 4% உள்ஒதுக்கீடை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். இதற்கு முன்னால ஆந்திரத்துல ராஜசேகர் ரெட்டி ஆட்சி செய்த போது உள்ஒதுக்கீடு முஸ்லிம்களுக்கு தரப்பட்டது. 2012 மத்திய அரசுடைய பணிகள் மற்றும் கல்வியில முஸ்லிம்களுக்கு 4.5% உள்ஒதுக்கீடு வழங்குவதற்கான முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. அதை சேலஞ்ச் பண்ணி சுப்ரீம் கோர்ட்ல ஒருத்தர் கேஸ் போட்டாருங்கிறதுனால நின்னு போச்சு. அதனால காங்கிரஸ் இடஒதுக்கீட்டுக்கு பாடுபட்டதுன்னா அது இந்துக்களின் இடஒதுக்கீட்டுக்கு எப்போதுமே பாடுபட்டது இல்லை, முஸ்லிம்களின் இடஒதுக்கீட்டுக்கு மட்டும்தான் பாடுபட்டு இருக்கிறது. சோ நீங்க எந்த கோணத்துல பார்த்தாலும் சரி, அம்பேத்கருடைய அடிப்படை விஷன் என்னவோ அதற்கு முரணாகத்தான் காங்கிரஸ் செயல்பட்டு இருக்கிறது. இப்ப காங்கிரஸ் வேண்டுமென்றே அமித்ஷாவை பிக்ஸ் பண்ணி அவங்க ஆரம்பிச்சிருக்கக்கூடிய இந்த மோசமான விளையாட்டில் காங்கிரஸ் சிக்கிக்கொள்ளும், மாட்டிக்கொள்ளும். அது நிச்சயமா பேக் ஃபயர் ஆகும். ஏன்னா இது சம்பந்தமா இன்னும் இடஒதுக்கீடு சம்பந்தமான அம்பேத்கரை பற்றிய எஸ்சி எஸ்டியினுடைய பாதுகாப்பில் காங்கிரஸ் எத்தனை ஆர்வம் செலுத்தியது அப்படிங்கறத பற்றின டிபேட் இனி நேஷன் வைடா நடக்கும். அப்ப காங்கிரஸ் இன்னும் அம்பலமாகும். காங்கிரசுடைய பழைய இருண்ட காலம் இப்போது அத்தனையும் வெளிச்சத்துக்கு வரும். அதுல காங்கிரஸ் தலைகுனிய வேண்டிய கட்டாயம் ஏற்படும். நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.